இந்த தினத்திலே வேலை நாடா இருக்கிறதுனாலே நிறைய பேர் வரவில்லை. ஆனாலும் 11:30 மணிக்கெல்லாம் ஒரு சில கூட்டம் வரும் என்று நம்புகிறேன். எப்படியோ முன்னால வந்தாலும் சரி, பின்னால வந்தாலும் சரி, கூலி ஒண்ணுதான். ஆனா வார்த்தை கூலி டிஃபரெண்ட். ஆதியிலிருந்து வந்தாதான் வார்த்தையினாலே வரக்கூடிய ஒரு நிறைவு ஆதியிலிருந்தே வருகிறவர்களுக்கு தான் உண்டு. கர்த்தர் நல்லவர். இன்றைய செய்தி, மரணத்தின் கூர் இருக்கிறதா? கூர்னு சொன்னா ஷார்ப்னஸ். மரணத்தின் கூர் இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். சரிதானா? அதுல ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. டீ குடிச்சுக்கிட்டே கேளுங்க, தப்பு இல்ல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டார் என்று சொல்லுகிறோம். இயேசு மரித்து மரணத்தை ஜெயித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நாம் இன்னும் மரணத்தின் கூறு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கலாமா? மரணத்தின் கூரே இல்லை என்று சொல்லலாமா? அப்படி என்றால் நாம் எல்லாரும் சாக போவதே இல்லை என்று சொல்லலாமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நமக்கு எழுந்து கொண்டிருக்கின்றன. எல்லா கேள்விகளுக்கும் தேவன் நமக்கு விடையை கொடுக்க போகிறார். மரணத்தின் கூறு இருக்கிறதா என்பதை அறிவதற்கு முன்னாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஏன்? இந்த காரியம் முழுமையாய் தெரியாத வரைக்கும் இந்த வேதம் புரியவே புரியாது. அடுத்த மாசம் தான் எல்லாருக்கும் தெரியும் இயேசு வந்தாரு, பிறந்தாரு. அதுவும் குறிப்பா டிசம்பர் 25ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாலே, ஒரு வாரத்துக்கு பின்னாலே, அப்ப மாத்திரம் தான் தெரியும் இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லி. இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எதற்காக? நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இப்போ ஒரு ஆள் வந்து கேட்டான்னா, எதுக்குப்பா இயேசு பிறந்தாரு? இங்க உள்ளவங்க யாராவது சொல்லுங்களேன், இயேசு எதுக்கு பிறந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இது எல்லாரும் சொல்றதுதான். பாவிகளை ரட்சிக்க. யார் பாவிங்கிறதா நமக்கு தெரியாது. யார் பாவின்னு சொன்னா யார் பாவின்னு சொல்லுவீங்க? திருடுறவன், பொய் சொல்றவன், விபச்சாரம் பண்றான், வேச்சரம் பண்றான், அவன் தான் பாவிங்க இல்லையா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். எந்த பாவிகளை ரட்சிக்க வந்தார்? அதுதான் கேள்வி. ஒரு காலத்துல நான் ஒரு காலத்துல ரட்சிப்புக்குள்ள வந்த காலகட்டத்துல காலங்காத்தாலேயே எல்லாரும் ஸ்ட்ரீட் பிரீச்சிங், தெரு பிரசங்கம் போவாங்க. அப்ப போகும்போது சொல்லுவாங்க, ஏ பாவியே மனம் திரும்பு, ஏ பாவியே மனம் திரும்பு. அவன் கேட்கிறவன் கேட்பான், என்னடா நீ மாத்திரம் யோக்கியமா, என்னைய பார்த்து ஏ பாவியேன்றிய? அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஏ பாவியே என்பதற்கு அர்த்தம் நமக்கே தெரியல. அவனும் குடியாரன் இருக்கான், நம்மளும் குடியாரனா இருக்கிறோம்ல. அவனும் பொய் சொல்றான், நம்மளும் பொய் சொல்றோம். அவனுக்கும் பெருமை இருக்கிறது, மேட்டிமை இருக்கிறது. அவனும் பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான். நம்மளால யாராச்சும் அட்டகாசம் பண்ணாதவன் இருக்கானா? இல்ல. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. அப்ப ஏ பாவியே அப்படி என்றால், பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். ஒரு வசனத்தை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். 1 தீமோத்தேயு 1:15 வசனம் வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்புறம் பாவிகளில் யார் சொல்றது? இத பவுல் திருடனா, பொய் சொல்றவனா, விபச்சார வைஸ்தனம் பண்றவனா? அப்புறம் அவன் ஏன் சொல்றான் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறான்? இதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா? அவன் சொல்றான், பிலிப்பியர் நிருபத்தை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் சொல்லுவான், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்ச ஆளு, நியாயப்பிரமாணத்தில் ஒன்றும் குறையாமல் எல்லா காரியங்களையும் செய்கிறாள் நானு.
குற்றவாளியே இல்லை நானு. அவன் சொல்றான், நியாயப்பிரமாணப்படி நான் குற்றவாளியே இல்லை. அந்த பவுல் சொல்லுகிறார், பாவிகளின் பாவி, பிரதான பாவி நான்கிறான். அப்ப பிரதான பாவின்னா, பாவின்னாவே நம்ம ஆட்கள் அந்த ஒரு எண்ணத்திலே தான் இருக்கிறார்கள். அல்ல அல்ல, வேதம் சொல்லுகிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது, வாசியுங்கள். அவர் யார்? அவரு பக்கத்து வீட்டுக்காரரா? ஆவியானவர் வந்துதான் பாவத்தை குறித்து சொல்லி கொடுப்பாராம். ஏன் அதுக்கு முன்னால் ஆவியானவர் வரலன்னா இந்துக்களுக்கெல்லாம் எது பாவம்னு தெரியாத, முஸ்லிம்களுக்கெல்லாம் எது பாவம்னு தெரியாத, சீக்கியனுக்கெல்லாம் எது பாவம்னு தெரியாத. அப்ப அவர் வந்துதான் பாவத்தை குறித்து சொல்லி கொடுப்பாராமே. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். ஏன் நீதியெல்லாம் நம்ம ஜட்ஜுக்கு தெரியாதா? இப்போ ஒரு புது ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்காரு, தெரியாதா? நீதியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க சொல்லப்படுகிற நீதி வித்தியாசமான நீதி. ரைட், நீதியை பற்றியும் நியாய தீர்ப்பை குறித்தும், உலகத்து மக்களை, கிறிஸ்தவனை அல்ல. நிறைய பேர் கிறிஸ்தவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவனை அல்ல, உலகத்து மக்களை கண்டித்து உணர்த்துவார். ரட்சிக்கப்படாத மனிதர்களை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர். என்னையா பாவம்? அடுத்த வருஷம் அவர்கள் என்னை, அவர்கள் என்றால் அந்த உலகத்து மக்கள், என்னை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை, உலகத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். எது பாவம்? அது இயேசுவை விசுவாசிக்காததான் பிரதான பாவம். அதான் பாவியே மறந்திருப்போம்னு சொல்றோம். அந்த பாவத்தை வச்சுதான் பவுல் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பாவிகளிலும் பாவி, பிரதான பாவி நான். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் பாவிகளிலும் பாவி, பிரதான பாவி. அவன் பெரிய சன்மார்க்கனாய் இருந்தாலும் நன்மார்க்கனாய் இருந்தாலும் சரி, அவன் பிரதான பாவிதான். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அப்படிப்பட்ட பாவிகளை ரட்சிக்க. 1, நிறைய காரியத்துக்கு வந்திருக்காரு. 2, லூக்கா 19:10 வாசியுங்கள். அது 2 வரி தான் தெரியும், ஃபுல்லா வாசிக்க தெரியாது இல்ல. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எதுக்கு வந்தாராம்? இழந்து போனதை தேட வந்திருக்கார். ரட்சிக்க வந்தாரு முதலே சொல்லிட்டோம். இழந்து போனதை தேட வந்தாராம். எதையா இழந்து போனாரு? நம்முடைய ஆண்டவர் அவர் படைத்த மனிதனை இழந்து விட்டார். அவர் படைத்த அண்ட சராசரங்களை இழந்து விட்டார். எல்லாம் உலகத்தையே இழந்துட்டார். அவரு உலகத்திலே படைத்த மனிதனையே இழந்து விட்டார். இத 2ஐயுமே அவர் திரும்பவும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், தேடி சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார். நான் இதை சொல்லுவேன் அடிக்கடி. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய புறப்படும் பொழுது உபவாசம் பண்ணி தான் ஊழியம் செய்ய போனார். ஏன் உபவாசம் பண்ணாரு? அவருக்கு உபவாசம் பண்ணணும் போல இருந்துச்சு, ஏன் பண்ணிட்டாரியா? யார் ஊழியத்துக்கு போனாலும் சரிங்க, வல்லமை இல்லாமல் ஊழியத்துக்கு போகவே கூட முடியாது, போக கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒலிவமலையில இருந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போகிறதுக்கு முன்னாலே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு பலன் அடைந்து போகணும். பரிசுத்த ஆவியை பெறாமல், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெறாமல் ஊழியத்திற்கு யாரும் புறப்படக்கூடாது. அதனாலே நம்முடைய ஆண்டவர், இழந்து போனதை தேட வந்த ஆண்டவர், ஊழியத்திற்காக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர், ஊழியத்திற்கு முன்னாலே 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருக்க இருக்க இந்த சரீரம் கீழே தாழ்கிறது, ஆவி உயர்கிறது, ஆவியிலே வல்லமை கிடைக்கிறது. ஆவியிலே வல்லமை கிடைக்க கிடைக்க பிசாசின் ஆவியை ஜெயிக்க முடியும். பிசாசு என்னென்ன காரியமெல்லாம் செய்யறானோ அந்த ஆவியெல்லாம் ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டத்திலே அவர் 40 நாள் உபவாசம் முடித்த பிற்பாடு பிசாசானவன் அவரை சோதிக்க வருகிறான்.
2 நாளைக்கு முன்னால சூரசம்ஹாரம் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கியா? எங்களுக்கு டிவியில காட்டினாயா? எங்க ஊரு அது குலசேகரப்பட்டினம். பாருங்க, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம். அதை பார்த்த உடனே எதை நாம் பார்த்தாலும் சரி, உடனே பைபிள் தான் அதை எதிராளி சூரபன்மன், அவன் பேர் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவன் பாருங்க, முதல்ல அவனை கழுத்தை வெட்டிட்டாரு முருகன். உடனே அவன் என்ன செய்யறாங்க, இன்னொரு உருவம் அவரோட சண்டைக்கு வர்றான். பார்த்திருக்கீங்களா? எங்கேயா நாங்க பார்க்கணும், டிவில இருக்கும், ரெக்கார்ட்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. போய் செல்லுலயே இருக்கும், எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொரு உருவம் எடுத்து திரும்பவும் சண்டைக்கு வர்றான். உடனே அப்பவும் அவர் அவனை சாவடிச்சார். 3வது ட்ரிப்பும் உருவம் எடுத்து வர்றான். அதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதை பார்த்தோன்னே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, ஆண்டவர் ஊழியத்துக்கு புறப்படும் பொழுது, உபவாசம் முடித்து விட்டு கிளம்பும் பொழுது 3 முறை அவரை சோதித்தார். 3 முறை சோதித்தார். அதாவது இந்த பைபிள் உள்ள காரியத்துக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய கதைகளுக்கும் ஏதோ தொடர்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஏதோ நம்ம எல்லாரையும் ஆதி மனிதனை படைத்த அந்த ஆண்டவர், ஆதி மனிதனுடைய ஆவிதான் நமக்குள்ளே, அந்த ரத்தம் தான் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால ஆதி மனிதனுக்கு அவர் என்னவென்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அது முழுவதும் இன்றைக்கும் ஏதோ கொஞ்ச நாச்சும் 0.5% எல்லாத்துடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருக்கிறது. அவரு சூரனை ஜெயிச்சிட்டாரு. முதல்ல கிறிஸ்தவ காரியத்துக்கு ஐயா, நீ என்ன ஐயா திருச்செந்தூர் முருகனை பத்தி பேசிட்டு இருக்கிற? முருகனை பத்தி பேசினாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், தூக்கம் வராது. சரி, முருகன் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சோடனே அவருக்கு இன்னைக்கெல்லாம் விழா கொண்டாடுறாங்க. ரொம்ப டயர்டா இருக்காராம் அவரு. ஆனால் அவருக்கு இன்னைக்கு விழா கொண்டாடுறாங்க. நம்ம ஆண்டவர் மாத்திரம் படைப்புல டயர்ட் இல்லையோ, அதனாலதான் 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தாரு படைப்புல. எல்லாம் இங்க இருந்து கதைகள் போற கதைகள், அதை வேற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். சரி, போட்டு போறேன். அப்புறம் அங்க திருச்செந்தூர்ல இருந்தாரு. அங்க இருந்து ஒரு வருத்தத்தோட கிளம்பிட்டா கட்டா வர்றாரு. நம்ம ஊர் வழியத்தான் வர்றாரு. அப்படியே வந்து எங்க போறாரு? திருத்தணிக்கு போறார். திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி திருத்தணிக்கு போறார். இந்த திருத்தணி தான். திருத்தணிக்கு போனோம்னே அங்க மலையில அப்படியே சுத்துறாரு. அங்க ஒரு வள்ளி இருக்கிறா, அங்க ஒரு குரத்தி இருக்கிறா. அவளை பார்த்தாரு. பார்த்த உடனே லவ் பண்ணிட்டாரு. அங்க அவளை கல்யாணம் முடிச்சிட்டாரு. திருச்செந்தூர்ல தெய்வானையே ஒருத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு இதுக்கு முன்னால. இப்ப இங்க வந்து வள்ளிய கல்யாணம் முடிச்சிட்டாரு. நான் உடனே வேதத்தை பார்த்தேன். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்களை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு ஆண்டவர். புதிய ஏற்பாட்டுல புறஜாதி மக்களை உங்களையும் என்னையும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு. எப்படி கதையெல்லாம் கொண்டு போறாங்க பத்தியா? எல்லாம் இங்க இருந்து போன கதை வேற மாதிரி எழுதுறாங்க. அதனால எப்படினாச்சும் போட்டும். சரி, இப்போ அவரு உபவாசம் பண்ணிட்டு வர்றாரு. அத பிசாசானவன் சூரபன்மன் சோதிக்கிறான்னு வச்சுங்களேன். சோதிக்கும் போது லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். இப்ப நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லும் பொழுது இந்துவில இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. உயர்ந்த மலையில், உலகத்திலே உயர்ந்த மலை அந்த மலை இமயமலை. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு போல தெரியுது. இந்தியா மேல ரொம்ப அக்கறை அவருக்கு இருந்திருக்கு. அல்லேலூயா, ஓ மேல என் மேல அக்கறை. அவன் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலேயே காண்பித்து
பாரியா, இத படைச்சவரே இவர்கிட்ட அவன் சொல்றான், இது எல்லா மகிமையும் அதிகாரத்தையும் உனக்கு நான் தருவேன், இவைகள் எனக்கு எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்திருக்கிறான் இவனுக்கு, பிசாசுக்கு. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தது? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இதெல்லாம் ஆண்டு கொள்ளான்னு. அவன் என்ன செஞ்சிட்டான்? அத பிசாசுக்கு எழுதி கொடுத்தான். எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் எழுதணும்னா தெரியல. சரி, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் இன்னும் ஏழையாத்தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்னும் முன்னேற்றமும் இல்லை, அவன் பாரு இந்து இருக்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், அவன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டான் பத்தியா, இவன் பாரு முஸ்லீம், அவன் என்ன பணக்காரன் ஆயிட்டான் பாத்தியா. அதான் இந்த வார்த்தை சொல்லுது, நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், உலக பொருட்கள் எல்லாவற்றையும் எனக்கு இஷ்டமானவங்களுக்கு கொடுக்கிறேன். அதெல்லாம் பிசாசு கொடுத்தது. ஆமென். அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது பூரா பிசாசு கொடுத்தது. நீ அதை பத்தி கவலைப்படாத. திருப்பதிக்கு போனாலும் கிடைக்கும், ஏர்வாடி போனாலும் கிடைக்கும், வேளாங்கண்ணிக்கு போனாலும் கிடைக்கும், நம்ம சபைக்கு வந்தாலும் கிடைக்கும். சபைக்கு வந்து கிடைச்சதுன்னா அது பெர்மனன்ட். வேற இடத்துக்கெல்லாம் போய் கிடைச்சதுன்னா அது டெம்பரரி, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்காது, போயிடும். ரைட். ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது? இவர் படைத்த அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் ஆதி மனிதன் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். இந்த மனிதனும் பிசாசுடைய பிள்ளையாய் மாறிவிட்டான். இதனாலே அந்த மனிதனையும் அவர் படைத்த அண்ட சராசரங்களையும் தேடி கண்டுபிடிக்க அவர் மனிதனாய் வந்தார். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? 1 யோவான் 3:8, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. பிசாசனுடைய கிரியைகள் என்ன? காரனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு அம்மா சொல்றாங்க வியாதி வறுமை. வியாதி எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறான்றான், நம்மாலு ஆண்டவர் அனுமதிக்கிறார்ன்றான். அப்புறம் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார் போட்டிருக்குது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். பொல்லாத காரியங்கள் எல்லாமே பிசாசின் கிரியைகள், நல்ல காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய கிரியைகள். ஆக பொல்லாத காரியங்கள் எல்லாம் அழிக்கும்படிக்கு ஆண்டவர் வந்தார். ஆமென். ஆக இயேசு கிறிஸ்து எதற்கு பூமிக்கு வந்தாருங்கிற பேசிக் தாட்டு தெரிஞ்சிடணும். 3 தாட்டு சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த விற்பாடும் இன்னும் மரணம் இந்த பூமியிலே இருக்கிறது. இருக்குதா இல்லையா? மரணம் இந்த பூமிக்கு எப்படி வந்தது? மரணம் இந்த பூமிக்கு எப்படி வந்தது? இன்னைக்கு ஒரு பாட்டு கூட பாடணும் தெரியுமா? மரிப்பதற்காக தேவன் மனிதனை படைக்கவில்லை. நிறைய பேருக்கு தெரியும். சாக வேண்டும் என்பதற்காக ஆதாமை படைக்கவில்லை தேவன். அவன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார். ஆக மரிக்க வேண்டும் என்று மனிதனை படைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த மரணம் எப்படி வந்தது? மரிக்கணும்னு படைக்கல அப்படின்னு சொன்னா மரணம் எப்படி வந்துச்சு நமக்கு? ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, யார் அந்த ஒருத்தன்? ஆதாம். ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஒருத்தன் மூலமா தான் மரணம் வந்து, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
நாம் எல்லாரும் ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள். ஆழ்வதற்காகத்தான் இந்த பூமியை கொடுத்தார். இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆள வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆளுமையை பிசாசு கொடுத்துட்டான். அந்த ஆதாம் மூலமாய்த்தான் மரணம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. ஒருவனாலே மரணம் வர இன்னொருவராலே ஜீவன் வந்திருக்கிறது. நம்ம அந்த ஜீவன் வந்து விட்டால் நம்ம இந்த பூமியை பழையபடி அவர் சொன்னபடியே ஆள முடியும். ஆமென். ஒருவனாலே மரணம் வந்தது, ஒருவராலே ஜீவன் வந்திருக்கிறது. ஆக மரணம் வந்தது ஆதாமால், ஜீவன் வந்தது இயேசு கிறிஸ்துவினாலே. சரி, இயேசுவாலே ஜீவன் வந்துச்சு. இதை நாம் விசுவாசிக்கிறோம். ரைட்டானா? அப்படி என்றால் இதை விசுவாசிப்பவர்கள் மரிக்க கூடாதல்லவா? ஆபேல் முதல் எல்லா பரிசுத்தவான்களும் மரித்து போனார்களே, காரணம் என்ன? யாராவது யோசிச்சோமா? அவர் மூலமா ஜீவன் வந்துருச்சு. அப்போ எல்லாரும் சாவக்கூடாது இல்ல? ஆபேல் முதற்கொண்டு அத்தனை பேரும் சாவுறாங்க இல்லையா? காரணம் என்ன? எல்லாம் அடுத்த பாயிண்ட். இதெல்லாம் தெரியும். மனுஷன் அதெல்லாம் கேள்விகளை கேட்டுட்டே போயிட்டு கடைசியில் தான் பதில் வரும். காரணம் என்ன? இந்த காரணத்தை அறிகிறதுக்கு முன்னாலே மரணம் என்பது எத்தனை வகைகள் என்று தெரிய வேண்டும். நிறைய மக்களுக்கு தெரிந்தாலும் மறந்து போகுது, தெரியவும் மாட்டேங்குது. அது வேற. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது மரணம் என்று சொன்னாலே இந்த சரீர மரணம் தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். மரணத்திலே 3 வகை உண்டு. ஒன்று ஆவியிலே மரணம். ஆவியிலே மரணம் என்றால், மரணம் என்று சொன்னாலே முதல்ல செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு அற்று போகிறதுக்கு பேர் தான் மரணம். தொடர்பு அற்று போனால் அதற்கு பேர் மரணம். சரி, தேவ ஆவியோடு தொடர்பு இல்லாமல் போனால் அது ஆவியிலே மரணம். இந்த மனுஷன் தேவ ஆவியோடு தொடர்பு இல்லாமல் பிசாசின் ஆவியோடு தொடர்பு வைத்திருப்பான். மொத்தம் 3 ஆவிதான் இருக்கு உலகத்தில். தேவாவி, பிசாசின் ஆவி, மனுஷ. இந்த மனுஷ ஆவி ஏதோ ஒரு ஆவியோடு தான் இணைஞ்சிருக்கும், தனியா நிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் கூட சொன்னார், மனிதன் தனிமையா இருப்பது, தனியா இருக்க முடியாது அவனால, ஏதோ ஒரு விட்ட சாஞ்சிருவான். அதனாலதான் ஒரு லேடியை உண்டாக்குனார் ஆண்டவர், அவன் மேலதானே சாஞ்சிருக்கும். ஆக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது மனுஷனுக்கு. அதனால 3 ஆவிகள் இருக்கின்றன. இந்த மனிதனுடைய ஆவி ஒன்று தேவாவியோடு சேரலாம், இல்லை என்றால் பிசாசின் ஆவியோடு சேரலாம். தேவாவியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு கட்டாயி போச்சுன்னா அவன் அந்த ஆவியிலே மரித்து போகிறான். அந்த ஆவியிலே மரித்து போனவன் எங்க போறான்? தனியா நிக்க முடியாது, அவன் பிசாசின் ஆவியோட போய் சேர்ந்துறான். அதனால தேவனுடைய ஆவியோட கம்யூனிகேஷன் எப்ப கட்டாகுதோ அப்பொழுது ஆவியிலே மரணம் அடைகிறான். நீங்களும் நானும் இப்படித்தான் இருந்தோம். ரட்சிக்கப்படுற டயத்துல இப்படித்தான் இருந்தோம். இப்படி மரணத்திலே இருந்த நம்மை, ஆவியிலே மரித்திருந்த நம்மை, இயேசுவுடைய சிலுவை மரண விசுவாசம் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. எபேசியர் 2:1 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் நாம் எல்லாரும் செத்தாரு. எதுல செத்து இருக்கிறோம்? ஆவியில. தேவனோட தொடர்பு இல்லாமல் இருந்தோம், ஆவியிலே செத்து போனோம். சரீரத்துல செத்து போல. நம்ம சரீரம்லாம் நல்லா தான் இருக்கு அப்ப இருந்து இது வரைக்கும். ஆவியிலே செத்து போனோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். ஆக ஒருவனாலே மரணம், இன்னொருவராலே ஜீவன். ஆக தேவன் ஆவியிலே உயிர்ப்பிக்கிறார். இது எப்படி நடந்தது? அவர் கிருபையினாலே, கிருபையிலிருந்து கிடைத்த விசுவாசத்தினாலே. கிருபையில என்னென்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா?
அன்பு கிடைக்கும், கருணை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், வெற்றி வாழ்க்கை கிடைக்கும், தெய்வீக சுகம் கிடைக்கும், விசுவாசம் கிடைக்கும். எல்லாம் கிருபையில தான். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா பிளஸ் பாயிண்ட் நன்மையான காரியங்கள் முழுவதும் கிருபையால் தான் கிடைக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்ப கிருபையினால் தான் விசுவாசம் கிடைக்குது நமக்கு. கிருபை யாரு கிடைக்குது? கிருபை யாரு கிடைக்கணும்? எல்லாரும் கிடைக்குங்க. எல்லாரும் கிடைக்குதுன்னா இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையா? ரோமன் கத்தோலிக்காரன், சிஎஸ்ஐ காரன் அவனுக்கு எல்லாம் கிடைக்கலையா? எனக்கு மாத்திரம் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இது புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, நீதிமொழிகளிலே போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டிலேயே. தாழ்மை உனக்கு இருந்தால் உனக்கு கிருபை கொடுக்க அவர் தயாராகி. அப்ப உனக்கு தாழ்மை இருந்திருக்கிறது. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால தாழ்மை இருந்ததுனால உனக்கு கிருபையை கொடுத்து, கிருபையின் மூலமாய் விசுவாசத்தை கொடுத்து, விசுவாசத்தின் மூலமாய் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதான் எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம ஒண்ணும் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படல. அவர் கிருபையை கொடுத்தார். கிருபையின் மூலமாய் விசுவாசம் வந்தது. விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ ஆவிக்குரிய மரணத்திலே இருந்த நாம் தேவனோடு தொடர்பை அற்றுப்போன நிலையிலே இருந்த நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு விடுதலை அடைந்திருக்கிறோம். ஆமென். என்ன விசுவாசம் வந்துச்சு? இயேசு என் பாவங்களுக்காய் மரித்தார். அந்த விசுவாசத்தினாலே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆக விசுவாசத்தினாலே, எந்த விசுவாசம்? கிருபையை இயேசு எனக்காய் ஜீவனை தந்தார், உயிரை கொடுத்தார். அப்ப ஒருவராலே ஜீவன் வந்தது. அந்த ஜீவனாலே நமக்கு ஆவிக்குரிய மீட்பு கிடைத்திருக்கிறது. ஆவியில் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். ஆவியின் மரணத்தில் விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய மரணம் தான் ஆரம்பத்திலே ஆதாமுக்கு நடந்தது. ஆதாம் எவாளும் கனியை சாப்பிட்டாங்க. கனியை சாப்பிட்டாங்களா? பழம் நீ எப்பா எங்கெங்கெல்லாம் போகுது பத்தியா? எல்லாம் இங்க இருந்து போன கேஸ். பழம் நீ எப்பா ஞான பழம். சரி, ஏதோ போயிட்டு இருக்குது. அந்தமா கேட்கிறாங்க, சுட்ட பழம் வேணுமா, சூடான பழம் வேணுமா? அப்பவே டெஸ்டிங் நடக்குதுங்க. அங்கேயும் எல்லாம் இங்க போன கதை மாறி மாறி போயிட்டு இருக்குதுங்க. சரி போட்டு, இந்த கதை நிரந்தரம், இந்த கதை உண்மையான கதை, நேர்மையான கதை, அது கதை. சரி, அப்படி போயிட்டு இருக்கு, ரிக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, பரவாயில்ல. சரி, ஆக ஆதியிலே அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க. பழத்தை சாப்பிட்டோன்னே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? வயிற்றுக்குள்ளதான பழம் இருக்கு. ஆண்டவர் வருவார் இல்ல, அவரோட போய் ஆண்டவரே அப்படி இப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு வேண்டியதானே. ஏன் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க? அது எங்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் எப்பவுமே குளிர்ச்சி டயத்துலதான் வருவார். நீ ஏசி போட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. தப்பு கண்டா செய்ய முடியாது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அதனால குளிர்காலத்துல தான் வருவார் நினைக்கிறியோ? இப்படி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது நம்மளால எது வேணாலும் பிரசங்கம் வச்ச. அதனால்தான் 40 வருட வனாந்தர வாழ்க்கையில ஏசியிலே அவங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி. ராத்திரி பத்தி பேசல போனாரு. ராத்திரில தான் கூலா இருக்குமா, பகல்ல வெயில் அடிக்குது இல்ல, அப்ப ஏசியில தான் கூட்டு போனாரு.
அவர் இயேசுல இருக்கும் போதுதான் அவர் கூடவே இருப்பாரு நம்மோட. இங்க கூடவே இருக்காரு, தூங்கிறாத, கூடவே இருக்காரு ஆண்டவர். ஏன்னா ஏசியில உட்காந்து சொல்றேன்னா சொல்லுது, பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுறாரு. சத்தத்தை கேட்டார்கள். என்ன அவர் பாட்டுக்கு செல்ஃப் டாக்கிங்க. சத்தத்தை கேட்டார்கள். இல்ல இல்ல, அவர் நடந்து போகும்போதே பயங்கரமா இருக்கு. நடந்து போறாரோ பறந்து போறாரோ தெரியல. சத்தத்தை கேட்டு, அதாவது வரும்போதே தெரியுங்க இந்த சத்தம் யாருடைய. ஒரு நாய்க்கு கூட தெரியும். ஆவியிலே மரித்து போனார்கள். தேவ ஆவியோடு தொடர்பு கொள்ளாத நிலைக்கு ஆகிவிட்டார்கள். ஆண்டவர் சொன்னபடியே இதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று சொன்னபடியே ஆவியிலே மரித்து போனான். கட்டாயி போச்சு. பாவம் என்பது தொற்று நோய். அதனால 1ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்கள்லாம் இருக்குது. பாவம் என்பது தொற்று நோய். பரிசுத்தம் என்பது ஒட்டுவார் ஒட்டி அல்ல, வராது. பரிசுத்தம் நம்முடைய முயற்சினால்தான் பரிசுத்தம் வரும். பாவம் ஆட்டோமேட்டிக்கா ஒட்டி. பாவம் என்பது தொற்று நோய். இது ஆதாமிடத்திலே உண்டான இந்த பாவம் ஆவியிலே மரணம். இந்த பாவம் அப்படியே தொற்று நோயாய் மனித சமுதாயத்திலே இணைந்து இசைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா தேவன் மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. சரிதானா? பிறக்கும் போது ஆவியையும் ஆத்மாவையும் கொடுக்கிறவர், சரீரத்தை கொடுக்கிறது அப்பா அம்மா. சரீரத்தை கொடுக்கிறது அப்பா அம்மா. இந்த ஆவியும் ஆத்மாவையும் தேவன் தான் கொடுக்கிறார். இதுக்கு நிறைய வசனங்கள் உண்டு. பிரசங்கி 12:7, சகரியா 12:1, ஏசாயா 42:5, ஏசாயா 57:16, இது பல வசனங்கள் உண்டு. ஏசாயா 57:16 மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அப்ப ஆவியும் ஆத்மாவும் அவர் தான் கொடுத்திருக்கிறார் மனுஷனுக்கு. அப்ப ஆவியும் ஆத்மாவும் கொடுத்திருக்கிறார். சரீரம் மாத்திரம் பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு மனுஷனா வந்துட்டான், குழந்தையா பிறந்துட்டான். பிறந்தவன் வளர்றான். வளரும் பொழுது யார் யாரோட தொடர்பு இருக்கிறது? அவனுக்கு பெற்றோருடைய தொடர்பு இருக்கிறது, உலகத்திலே உள்ளவர்களோடு தொடர்பு இருக்கிறது. அது ரெண்டும் இல்லாம தன்னுடைய சுய செயல்பாடுகளும் இருக்கின்றன. 3 காரியம் இருக்கு மனுஷனுக்கு. சுய செயல்பாடுகள், உலகத்தாரோட செயல்பாடுகள், பெற்றோர்களுடைய செயல்பாடுகள். இது 3 இருக்குது. இது 3 சேரும் போது ஆதாமின் ஆவிக்குரிய பாவம் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இது 3 சேரும் போது ஆதாமுடைய ஆவிக்குரிய பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்.
பாவத்திலிருந்து விடுவிக்க நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பாவத்தை கொடுப்பவனே பிசாசுதான். ஆவியிலே பாவத்தை கொடுப்பவன், தேவனோட கம்யூனிகேஷனை கட் பண்ண வைக்கிறவனே பிசாசுதான். யோவான் 10:10 சொல்லுது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அவன் நம்முடைய கம்யூனிகேஷனை, தொடர்பை கட் பண்ண, திருட வந்திருக்கிறான். ஆவியிலே நாம் மரித்து போக வழி செய்து கொண்டிருக்கிறான். தேவாவியோட தொடர்பு இருக்கக்கூடாது என்று அவன் ஏற்பாடு செய்கிறான். ஆண்டவருடைய மரணத்தினாலே, அவர் சிந்திய ரத்தத்தினாலே, அந்த விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனாலே நமக்கு ஜீவன் தந்தார். எதுலங்க ஜீவன் தந்தார்? எதுல கொடுத்தாரு ஜீவன்? ஜீவன் கொடுத்திருக்காரு. எதுல கொடுத்திருக்காரு? சரீரத்துல ஜீவன் கொடுத்தாரு. ஆட்டோமேட்டிக்கா சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார். எந்த ஜீவனை கொடுத்தாரு? எந்த ஜீவனை? சரீர ஜீவனை கொடுத்தாரு அவரு. சரீர ஜீவன் ரத்தத்துல இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் ஓடிட்டே இருக்கு. ரத்தம் ஓடுற வரைக்கும் சரீரத்துல ஜீவன் உண்டு. தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். அப்போ அவர் தன்னுடைய ஜீவனை எனக்கு கொடுத்ததுனாலே, அதை நான் விசுவாசித்ததுனாலே, கிருபையினாலேயே விசுவாசம் எனக்கு வந்ததுனாலே, நான் ஆவியின் மரணத்திலிருந்து, ஆவியின் அந்த மரணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறேன். ஆமென். ஆக தேவன் கொடுத்த ஜீவன் ஆவியின் மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். இது முதல்ல நமக்கு அது கொடுத்திருக்கிறது. இது ஆவியின் மரணம். இரண்டாவது மரணம் சரீர மரணம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மரணம். சரீர மரணம்னா சரீர மரணம். சரீர மரணத்திலே 2 வகை உண்டு. இது நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனாலும் நம்ம சபையை சார்ந்தவர்களுக்கு கூட சரியாய் புரியல. அதனால புதியதாய் வந்தவர்கள் நீங்க எல்லாருக்குமே தெரியணும். சரீர மரணம் 2 வகை. ஆவியின் மரணம் ஒன்னே ஒண்ணுதான். அது அவர் ஜீவன் கொடுத்தார். ஆவியின் மரணத்திலிருந்து விடுதலையாகி விட்டோம், ரட்சிப்புக்குள்ளே வந்து விட்டோம், முடிஞ்சது. இது சரீர மரணம் 2 வகை இருக்கிறது. ஒன்று, தேவன் ஆதாமுடைய பாவத்தினாலே அவனுக்கு கொடுத்த தண்டனை, சரீர மரணம் தண்டனை. அது அங்க 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அது அங்க 3:19 வாசிக்கிறேன். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்புவாய். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதுதான் தேவன் கொடுத்த தண்டனை. இதுதான் சரீர மரணம். இந்த மரணத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இது எப்போது, எப்படி தருவார்? சரீர மரணத்தை அவர் தானே சட்டம் போட்டு கொடுத்துருக்காரு. தண்டனை அவர் தான் கொடுப்பாரு. சரீர மரணத்தை 2 சரீர மரணம் இருக்குது என்று சொன்னேன். இந்த 1 மாத்திரம் முதல்ல படிக்கிறேன். இந்த ஒரு சரீர மரணத்தை ஆண்டவர் தான் கொடுத்தார். இது எப்போது, எப்படி தருவார் என்றால் 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. ஒரே வரிக்கு சொன்னா பத்தாது. நீடித்த நாட்களால் அவனை, இதெல்லாம் மனப்பாட வசனமா இருக்குன்னு, எதையோ மனப்பாட வசனம் எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு இதெல்லாம் மனப்பாட வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நான் தான் பாதுகாவலன், நான் தான் காக்கிறவன், நான் தான் நியாயாதிபதி, நான் தான் ரட்சகன் என்பதை அவனுக்கு காட்டுவேன். நீடித்த நாட்களாக இருக்கிறேன். அப்ப அவர் கொடுக்கிற மரணம் எப்படி இருக்கும்? நீடித்த நாட்களுக்கு பிறகுதான் கிடைக்கும்.
திடீர்னு அல்லோல கல்லோலப்பட்டு சாக மாட்டான். சரிதானா? இது அவர் கொடுக்கிற மரணம். இரண்டாவது மரணம் பிசாசால் வருகிற மரணம். இது எல்லாரும் தெரியும். இரண்டாவது மரணம் பிசாசால் கிடைக்கிற மரணம். ஏற்கனவே நம்ம படிச்ச யோவான் 10:19 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். இது பிசாசால் வரக்கூடிய மரணம். இரண்டாவது சரீர மரணம். எப்படி வருகிறது? வியாதி மூலமாய் வருகிறது, வறுமை மூலமாய் வருகிறது, ஆக்சிடென்ட் மூலமாய் வருகிறது, தற்கொலை மூலமாய் வருகிறது. பல காரியங்களினாலே, பொல்லாத காரியங்களினாலே இப்படிப்பட்ட அகால மரணங்கள் பிசாசினால் வருகின்றன, தேவனால் அல்ல. நிறைய பேர் வியாதி வந்தா கூட தேவன் கொடுக்கிறார் என்றான், தேவன் அனுமதிக்கிறார் என்றான். உங்களுக்கு தேவனை பற்றி உண்மை புரியுது. நிறைய பேர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பிசாசினால் வரக்கூடிய மரணங்கள். இதெல்லாம் பிசாசு கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எழுதி வைங்க. பிசாசினால் வரக்கூடிய மரணங்கள். இவர் கொடுத்த மரணம், ஆதாமுக்கு கொடுத்த மரணம், நீடித்த நாட்களாய் வாழ வைத்து கொடுக்கக்கூடிய மரணம், தானே கொடுத்த மரணம். தானே கொடுத்த மரணத்தை நீக்குவதற்காக அவர் சிலுவையிலே பிசாசோடு போராடணுமா? தானே மரணத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கு போய் சிலுவையில போராடணுமா? சிலுவையில போராடி மரணத்தை ஜெயிக்கணுமா? யோசிங்க. இதுக்கும் பிசாசுக்கும் தொடர்பு இல்லை. அவரே கொடுத்திருக்கிறார். அப்ப அவரே கொடுத்தாருன்னா அவரே கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு போய் சிலுவை மரணம் தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சட்டம் போட்டான்னா அந்த சட்டத்தை இல்லாமக்கிறது அவன் தான் ஆக்க முடியும், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான்னா. அதனால சுப்ரீம் கோர்ட் இதுதான் பெரிய ஆளு கொடுத்திருக்கிறாரு தண்டனை. இந்த தண்டனையை நீக்குவதற்காக அவர் போய் சிலுவையில் போய் ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை. தண்டனை இல்ல பாடுறது. அவர் சிலுவையில போய் அங்க போய் பிசாசோடு அவர் போராடினாரே, பிசாசு சொல்லுகிறேன். அவர் கொடுத்த மரண தண்டனை, ஆதாமுக்கு கொடுத்த மரண தண்டனை அவர்தான் மாற்றுவார். எப்ப மாற்றுவார்? திருவெளியெல்லாம் மாத்தல. எப்ப மாற்றுவார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53-54 அழிவுள்ளதாகிய இது எதுங்க? அழிவுள்ளதாகிய இது எது? சரீரம். இந்த சரீரம் அழிய போகிற சரீரம். அழிவுள்ளதாகிய இது ஒரு நாள் வரப்போகிறது. அப்ப இது அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவாமையை தரித்துக் கொள்ளும். எப்போ? அப்பதான் மரணம் ஜெயமாய் விடுங்கப்பட்டது. அது வரைக்கும் இந்த சரீரத்துக்கு மரணம் உண்டு. எப்போ? இது தேவன் கொடுக்கிற மரணமா, பிசாசின் மூலமாய் வரக்கூடிய மரணமா? அதுதான் முக்கியமான காரியம். இது அழிவில்லாததை, இந்த சரீரம் எப்போ அழியக்கூடாத நிலைக்கு வருகிறதோ, எப்போ வரும்? வருகிறதா? அப்போ வருகையில் தான் இந்த மரணத்திலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை உண்டு. அப்படியானால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாவங்களை மாத்திரம் சுமந்து தீர்த்துட்டு போயிருக்கலாம்ல, வியாதிகளையும் சுமந்து தீர்த்தாருங்க. புரியுதா? இப்ப பாவங்களை மாத்திரம் சுமந்து தீர்த்தாரு, என்னை ஆவியின் மரணத்திலிருந்து ரட்சித்தார், ஆவியின் மரணத்தை அப்படின்னு சொல்லி அத்தோடு நிப்பாட்டிடலாமே. பாவத்தை மாத்திரம் அவர் சுமந்து தீர்த்தார், ரட்சிப்பு அருளினார், அது மாத்திரம் சொல்லி இருக்கலாமே. பிசாசினுடைய பொல்லாத காரியங்களை அவர் சிலுவையிலே அழித்தார்.
அப்படி என்றால் பிசாசுடைய பொல்லாத மரணங்களை சிலுவையிலே அழித்தார். அது யாரு கொண்டு வர்றது? பிசாசு கொண்டு வர்றது. அப்ப பிசாசோடு போராடிதான் அதை ஜெயிக்க வேண்டும். சூரபன்மனோடு போராடிதான் முருகன் ஜெயிக்க வேண்டும். ஆனாலே அவன் கொண்டு வந்ததை இல்லமாக்கணும்னா அவனை சாவடிக்கணும் அல்லது அவனை தோக்கடிக்கணும். அப்ப அதுக்கப்புறம் அவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். அவன் கொண்டு வர்றதுன்னா அப்போ அவன் கொண்டு வர்றதை இல்லாமலாக்குவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே ஜெயித்தார் பிசாசு. போட்டிருக்கா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரங்களில் இருந்து கொண்டு அவன் துரைத்தனம் இருக்கிறது அதிகாரம். அப்புறம் முதல்ல வெள்ளக்காரனா துறையா துறையத்தர குடிப்பாங்க தெரியுமா? என்னுடைய பாட்டி எல்லாரும் கருப்பா இருக்கிறாங்க ஒரு மாதிரி கருத்து பண்ணுவாங்க. எங்க பாட்டிக்கிறாங்க கருத்த துறை சரி பரவாயில்ல. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை முடித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். மரித்து உயிர்த்த அல்ல, சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்து உயிர் அவர் வெற்றி சிறந்தார். எப்படி இவரை சாகடிக்கணும்னு பிளான் பண்ணானா? எப்ப இருந்து பிளான்? மரியாதைக்கு முறந்துட்டேன். முறந்தவரையும் சாவடிக்கணும். அமெரிக்கா கூடிய ட்ரம்ப் ஜெயிச்சாரு. எப்படி எல்லாம் தப்பிக்க வழி வைக்கிறார் பத்தியா? அப்புறம் எகிப்துல இருந்தா நம்ம வந்தாரு. மறுபடியும் நம்ம பையன் யாரும் நம்புறது நல்லவா ரவுடி பயன்ல அவர் மேல ஒரு எண்ணங்கள் உருவாயிடுச்சு. நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ ஊருக்கு ஏற்றபடிதான் நமக்கு பேரு. இவரை சிலுவையிலே சாகடிக்க வேண்டும் என்று ஐடியா தேவதூதன் வர்றான்.
போறேன், எப்படா சாக போறான்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரோமத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க விட்டாச்சு. இனி அதுக்கப்புறம் அதுல இருந்து இறங்கி வர முடியாது. நான் போறேன். நிச்சயமா இவரை சாகடிக்கிட்டோம், சாகடிக்க போறோம், சாகடிக்கிட்டோம் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க. மதுபானத்தை பத்தி நான் ஒரு செய்தி கொடுத்து நிறைய பேருக்கு என் மேல கோபம் வந்துச்சு. பரவாயில்ல, வாங்கி வாலிப வயசுல காலேஜ்ல படிக்கலாம் மூவாயிரம் இருப்பாங்க பயிருவோம். நீ இன்னைக்கு போயிட்டு வந்த நாளைக்கு மூவாயிரம் இருப்பான்றீங்க. ஆண்டவர் விட்டு இருக்க வெளிப்படையா பேசுறாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தேவர் எல்லாவற்றையும் மறந்து விட்டார், மன்னித்து விட்டார். அவ்வளவுதான். இப்ப என்னை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இவரே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பிசாசு இவருக்கு வந்து ஜீவனை எடுக்க முடியல, எடுக்கலாம்னு நினைச்சான். அதனாலதான் சிலுவையிலேயே பிசாசுடைய மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இவரே ஆவியை விட்டார். இதை பத்தி அவர் முன்கூட்டியே 3 ஆண்டு ஊழியத்திலே சொல்லி இருக்கிறார். 17-18 வசனங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறதுனால் ஒருவனும் எந்த பிசாசு என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. என்னை கொண்டு சிலுவையில் தொங்க விட்டு இதோட சாவடிக்கலாம். நீ என்னிடத்திலிருந்து ஜீவனை எடுக்க முடியாது. நானே என் ஜீவனை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அதை கொடுக்கவோ எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை நான் என் பிதாவிடத்தில், இந்த அத்தாரிட்டி, இந்த அதிகாரத்தை பிதாவிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்போ இவரை சரீர மரணத்திலே சிலுவையிலே ரத்தம் சிந்த வைத்து உடம்பெல்லாம் காயப்படுத்தி இவரை சாகடிக்கணும், அகால மரணத்தை உண்டாக்கணும். எந்த வயசு? 33 வயசு சாகிறது கால மரணம் அல்ல, அகால மரணம் வேண்டும் என்று சொல்லி பொல்லாத மரணத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தில் பொல்லாத மரணம் அவர் ஜெயித்து விட்டார். சிலுவையிலே ஜெயித்து விட்டார். சிலுவையிலேயே ஜெயித்தார். பொல்லாத மரணம், அதை நானும் விசுவாசிக்கிறேன். நாமும் விசுவாசிக்கிறதுனாலே அவரை போலவே நாமும் பிசாசினாலே வரக்கூடிய சரீர மரணம் இல்லாமலே வாழ முடியுமா? அவரு பிசாசுடைய சரீர மரணம் விசுவாசிக்கிற நானும் அந்த பிசாசால் வரக்கூடிய சரீர மரணத்தை நான் ஜெயித்து சாகாமலே இருக்க முடியுமா? சாகாமலே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் ஒருவர் தான்
பிசாசுவே சரீர மரணத்தை ஜெயித்தார். அவர் ஒருத்தர் தான் ஜெயித்தார். அவர் ஒருத்தர் தான் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அதே விசுவாசி அதுக்கப்புறம் பாவம் நமக்கு அவர் அங்கே தீர்த்துட்டாரு. பாவம் வருது. அதுக்கப்புறம் பாவம் இல்லையே, இன்னைக்கு நீ ஒப்புனாலே அது வரைக்கும் நீ செஞ்ச பாவம் எல்லாம் சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்க, நீ பாவி ஆகிட்டே இருக்கிற. அதனால வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அதே போல இயேசு கிறிஸ்து பிசாசுவே சிலுவை மரணத்தை அவர் ஒருவர் மாத்திரமே சுமந்து தீர்த்தார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதில் பிற்பாடு அந்த சிலுவை மரணம், அந்த பொல்லாத மரணம் நமக்கு வருமா வராது? பொல்லாத மரணம் நமக்கு வருமா வராது? அவர் கொடுக்கிற மரணம் வருகைத்தான் முடிகிறது சொல்லியிருக்கேன். போரடிக்கிற காரியத்தில் போரடிக்கிறது பரவாயில்ல இருக்கும். காரியங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நமக்கு ஜெயம் வருகையில் தான் கிடைக்கிறது. சரீர மரண ஜெயம் தேவன் கொடுக்கிறார்கள், பிசாசு கொடுக்கிறார்கள். இருந்தாலும் வருகையில் தான் வருகை வரைக்கும் உண்டு, ரெண்டுமே. அப்படியானால் இவர் சிலுவையிலே அவர் மாத்திரம் அந்த மரணத்தில் ஈடுபடாம நம்மெல்லாம் அந்த மரணத்தில் சாவணும். எல்லாருக்கும் அந்த வேலையை இல்லையா? இப்போ அவர் மாத்திரமே ஜெயிச்சிருக்கிறார். அதை நான் நானும் ஜெயிக்கணும். ஆனாலும் இந்த பிசாசின் மரணமும் நமக்கு வருகிறதே. காரணம் என்ன? அப்படி என்றால் இவர் சிலுவையிலே மரித்தாரே, பிசாசை ஜெயித்தாரே, எதற்காக? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் தயா வழிகாட்டி நமக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. யார்? நம்ம இருக்க அவரும் மனிதனா வந்துட்டார். டெத் ஆபீசர் யாரா? உள்ளாத டெத் ஆபீசரவே, மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை என்னங்க தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் நம்ம அந்த பிசாசின் மரண பயத்தினாலே நம்ம இருக்கிறோம். ஜீவகாலம் எல்லாம் பிசாசு கொடுக்கிற மரணம். ஒண்ணு பிசாசு கொடுக்கிற மரணத்தை நினைத்து பயம், செத்து போயிடணும். பிசாசு கொடுக்கிற அகால மரணம், ஆக்சிடென்ட் ஆன கூட அப்படியே செத்துருவணும். பாருங்க, மரண பயத்தினாலே
மரண பயத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். மரண பயமே இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசினால் நமக்கு பொல்லாத சரீர மரணம் வரலாம், ஒரு சிலருக்கு வரலாம். ஆனாலும் அதை நினைத்து பயப்படாமல் நின்றாய் என்றால், அதை எதிர்த்து நின்றாய் என்றால், எதிர்த்து நின்று நீ தோத்து பிசாசு செத்து போனாலும் அதனாலே செத்து போனாலும் பயம். அவளை காரணம் என்ன? பயப்படாமலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணம் என்ன? அவர் மறித்தார், உயிர்த்தார். நானும் இந்த மரணத்திலே செத்தாலும் கூட உயிர்த்து பயம் அந்த விசுவாசத்திற்காக அப்படி இருந்தால் நாம போலவே நாமும் உயிர் தொடர்ந்து நித்திய ஜீவனை பெற பிறகு சாதாமையை பெற முடியும். மரண பயம், பிசாசினால் வரக்கூடிய மரண பயம், டெத் ஆஃபீஸராலே வரக்கூடிய மரண பயம் நம்மை நீக்கிறது. ஃபெயில் ஆகிட்டா அதே இருக்க கூடாதுன்றாரு ஆண்டவர். வெயிலானா பரவாயில்லடா விடுறா. கஜினி முகமது எத்தனை பேர் ஃபெயில் ஆனா? கஜினி முகமது 17 அண்ணாத்தர பேரறிஞர்னு சொல்றாங்கல்ல, அவரு SLC-ல ஃபெயில். ஆனா அவரு 3 எண்ணெய் போயிட்டு. ஆனாலும் நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பிசாசுனால எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சு, கவலைப்படாத. பயம் உனக்கு இருக்க கூடாது. ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டே இருக்கு. ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியான்னு பின்னாலதான் சொல்ல போறேன். ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டே இருக்கு. ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியான்னு பின்னால சொல்லுவேன். அப்படி ஜெயிக்காமே செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவரே இல்லை. நீ தைரியத்தோடு மறுக்கிறான், அவரே இல்லை. உனக்கு நித்திய ஜீவன். ஒருத்தன் இருக்க மாட்டான். வியாதியில ஜெயிச்சு நரகத்துக்கு தாண்டா போவாங்க. ஆக்சிடென்ட்ல ஜெயிச்சு போனா நரகத்துக்கு தாண்டா போவாங்க. சரி போட்டோம் நம்ம அப்படி சொல்றதில்லை, வேதமும் அப்படி சொல்றதில்லை. அவர் மரண பயம் இல்லாமல் நீக்கினார். பிசாசால் அப்படிப்பட்ட மரணங்கள் வருகிறதுனாலே அவனோடு எதிர்த்து நாம் போராட வேண்டும். இயேசு எதிர்த்து போராடினது போல அவனை ஜெயிக்க வேண்டும். இயேசுவும் அப்படி போராடி ஜெயித்தார். அப்படியானால் அவர் தானே மரித்தது எதற்காக? அவரே செத்து விட்டாரு. நானும் சாகாம இருக்கணுங்கிறதுக்காக அவரு சேர்த்தாரு. அப்புறம் எனக்கு சாவு இருக்கின்ற பிசாசோட எழுத்து நிற்கிற, ஏன் பாவத்துக்கு மாத்திரம் பிசாசோட எழுத்து நிற்கணுமே இல்லையா? அதே போலதான் இருக்கும். பிசாசு என்னென்னவெல்லாம் உனக்கு கொடுக்குறானோ எல்லாத்துக்கும் எழுத்து நிற்கிற நீ. அதுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு ஒரு இண்டிகேஷன் தான், ஒரு அடையாளம் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
ஜெயம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தது எதற்காக? யோவான் 1 அதிகாரம் 13 பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. உலகத்தின் பாவத்தை முழுவதும் சுமந்து இருக்கிற தேவாட்டி குட்டி இல்லையா? சுமந்து தீர்த்துட்டாரா இல்லையா? அப்புறம் ஏன் பாவம் செய்யற நீ? அப்புறமும் பிசாசு இருக்கான்ல, பிசாசு பாவம் செய்ய வைக்கிறான்ல. அதே போல உலகத்தினுடைய பிசாசுடைய மரணங்களை ஜெயித்து விட்டார் என்றாலும் கூட அந்த பிசாசு இருக்கிறதுனாலே அவன் அதை கொடுப்பான். அதை நாம ஏத்து நிக்கணும். அவ்வளவுதான். எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் நம்ம செத்துத்தான் அவனியா ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை. சாகிறது எப்படி சாகணுங்கிறத தெரியல. பிசாசினாலே பொல்லாத மரணத்தினாலே சாகணுமா, அல்லது இயேசு கொடுத்த தண்டனையினாலே நீடித்த நாள் வாழ்ந்து சந்தோஷமான மரணம் வாழணுமா? என்ன மரணம் வாழணும் நினைக்கிறீங்க? சந்தோஷ மரணம் வாழணும். மரணம் உண்டு, நிச்சயமாய் உண்டு. அந்த மரணத்துக்கு விடுதலை எப்போ? வருகையில் தான். வாய்ச்சித்த வசனங்களை எல்லாம் மண்ணான சரீரம் இருக்கிற வரைக்கும் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட மரணம் தான் நமக்கு உண்டு, வேணும்னு விரும்புறோம். இந்த மரணம் பிசாசுடைய பொல்லாத மரணம் நமக்கு வேண்டாம். அப்ப நமக்கு முதல்ல ரட்சிப்பு ஆவியின் மரணத்திலே கொடுப்பதற்காக ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ரோமர் 5 அதிகாரம் 17 படிச்சோம். ஒரே மனிதனாலே மரணம் வர ஒரே மனிதனாலே ஜீவன் கிடைத்து விட்டது. ஆவியிலே கிடைத்து விட்டது, நமக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆவியிலே நமக்கு கிடைத்து விட்டதுன்னு விசுவாசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீடித்தாயுள் மரணம் உனக்கு. ஆபிரகாம் அப்படித்தான் வாழ்ந்தார். நீடித்த நாள், ஆரோன் நீடித்த நாள், யாக்கோபு நீடித்த நாள், நம்ம எல்லாரும் நீடித்த நாள். பிசாசுடைய மரணத்திலே சாகல. அவங்க எல்லாம் தேவன் கொடுத்த மரணத்திலே மரித்தார்கள். காரியங்கள் வந்தாலும் கூட சொல்லப்பட்டாங்க வாழணும். ஆனாலும் தேவ மனுஷர்கள் ஒரு சில பிசாசு தரும் பொல்லாத மரணத்திலே மரித்து போனார்கள். தேவ மனுஷர்கள் ஒரு சிலர் பிசாசு தரும் பொல்லாத மரணத்திலே மரித்து போனார்கள். ஒன்று எலிசா. 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, தேவ மனுஷர் எலியாவுக்கு மேல டபுள் மடங்கு அற்புதம். ஆனாலும் இவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தார். பிசாசுடைய வியாதியாலே கிடந்தான். அந்த வியாதியிலே செத்து போனான் எலிசா. வியாதியோட இருந்தா செத்தான். விருத்தாப்பியான போது ஒண்ணுமில்லாம 0 ஆயிட்டாருன்னு அர்த்தம். விருத்தாப்பியான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அப்படிப்பட்ட வியாதி, பயங்கரமான வியாதி. அந்த வியாதியிலே செத்து போனான். அந்த வியாதியில தான் சாலமோனுக்கு ராஜா பதவி கொடுக்கணும்னு சொன்னா, இப்படி அப்படியெல்லாம் செஞ்சு கடைசியில் அதுலேயே செத்து. தேவ மனுஷன்
கர்த்தருடைய இருதயத்துக்கு பிசாசு தரும் வியாதியிலே மறித்து போனான். எலிசாவும் பிசாசு தரும் வியாதியிலே மறித்து போனான். நானும் அப்படியே செத்து போறேன்னு சொன்னீங்கன்னா செத்து போவோம். இல்லப்பா, ஆபிரகாம், மோசே, ஆரோன், யாக்கோபு போல நீடித்து நான் வாழ்ந்து தேவன் தரும் மரணத்திலே நான் மறிப்பேன் என்று சொன்னால் மறி. நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. ஆமென். எல்லாமே இருக்கு. கடந்த கொரோனா வியாதி வந்துச்சு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் சாகுறாங்க? காரணம் உனக்கு தான் அந்த பயமே இருக்கக்கூடாது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12, எபேசியர் 2:2, யாக்கோபு 4:7, 1 பேதுரு. ஆகையால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை, இது எல்லாவற்றையும் தரித்த பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அத ஒரே வரியில சொல்றோம்னா ஆவியின் கனி உள்ள பிள்ளைகளாய் இருக்கணும். எல்லாம் தேவனின் நாமம் தரித்த பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது, தேவனின் நாமம் தரித்து நாம் வாழ்ந்தால் நமக்கு பிசாசு நம்மால எதிர்த்து நிற்க முடியும். நிற்க முடியுமா? தேவனின் அதிகாரம் நமக்கு வந்துருச்சுன்னா, தேவனின் நாமம் தரித்து நாம் நின்றால் தேவனின் அதிகாரம் வந்துவிடும். தேவனின் அதிகாரம் வந்து விட்டால் பிசாசுனுடைய அப்படிப்பட்ட பொல்லாத மரணங்களை, வியாதிகளை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். பிசாசோடு போராடுவதற்கு உனக்கு அதிகாரம், வல்லமை எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் தரித்த பிள்ளையா இருக்கிறாயா? இதுதான் கேள்வியே. தாவீது என்ற தேவ மனுஷன் தான். கோலியாத்தை யாருமே ஜெயிக்க முடியல. சவுல் அவ்வளவு பெரிய ஆளு, போர் வீரன், பெரிய ராஜா, அவனாலே ஜெயிக்க முடியல. இவன் ஆப்டால் நாட்டுக்குடி மேய்க்கிற பையன். இவன் போனான், கத்தி கப்படா எடுத்து போனான், துப்பாக்கி AK-47 கொண்டு போனான். ஒன்னும் கொண்டு போல, சும்மா ஒரு கல்லு. எத்தனை கல்லு? 5 கல்லா? 5 கல்லுக்கு காரணம் இருக்கு. ஏன் 5 கல்லு கொண்டு போனான்? சரி, 5 கல்லு கொண்டு போனா, கொண்டு போன உடனே ஒன்னும் செய்யல, அப்படியே நிக்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பெலிஸ்தரை நோக்கி
என்னன்னா உனக்கு தெரியுமா? கத்தி கொண்டாந்துருக்கிற, ஈட்டி கொண்டாந்துருக்கிற, ஒரே குத்துல குத்திருவே நீ என்னைய, கேடயத்தோடு வந்திருக்கிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளுடைய, இந்த சேனை யாருடைய சேனை? கர்த்தரின் சேனை. இந்த சேனையை இழிவுபடுத்தி இதை ஜெயிச்சலான்னு வந்து இல்ல. வாசிங்க. நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நீ ஈட்டி கீட்டி எல்லாம் வச்சிருக்க, நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நீ நிந்தித்த கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய நாமம் தரித்து உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வல்லமையோடு வந்திருக்கிறேன். அடிச்சு பாரு என்னைய. கர்த்தருடைய அதிகாரத்தோடு வந்திருக்கிறேன், அடிச்சு பாரு என்னைய. கர்த்தருடைய மகிமையோடு வந்திருக்கிறேன், அடிச்சு பாரு என்னைய. அடிச்சு பார்த்தது யாரு? தாவீது. ஜெயிச்சு பார்த்தது யாரு? தாவீது. பிசாசுக்கு ஏற்று நிற்கணும்னா தேவனுடைய நாமம் தரித்த பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அதனாலதான் இஸ்ரேல் மக்களுக்கு சாலமோன் சொல்றான், வாசிங்க, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் பெந்தெகோஸ்துல படிக்கிறாங்க, ஆனா அதுக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. என் நாமம் தரிக்கப்பட்ட அப்போ தேவனுடைய வல்லமை உனக்கு இருக்கணும். அப்ப அக்கினி அபிஷேகம் வரணும், ஆவியின் அபிஷேகம் வரணும், உபவாச கூட்டம் நடத்தணும். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, என்னென்னலாம் தப்பு இருக்குது பாரு. முகத்தை தேடணுமா, ஆரம் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கணுமா, அப்புறம் அப்பொழுது நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதை வச்சுக்கிட்டு இப்ப நம்மால இதே வசனம் சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? அது இஸ்ரவேல் தேசம், அது கம்ப்ளீட்டா தேவனுடைய தேசம். நீ இந்தியா உட்கார்ந்து இருக்கிற, இது என்ன தேவனுடைய தேசமா? இது என்ன கிறிஸ்தவ மாத்திரம் இருக்கக்கூடிய தேசமா? இது எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த வசனம் இப்ப செல்லுபடியாகாது, அந்த காலத்துல செல்லுபடியாகுது. இது எதுக்கு செல்லுபடியாகும்னா, அவர் நாமம் தரிக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு மாத்திரம் செல்லுபடியாகும். அவர் நாமம் தரித்து அவருடைய அதிகாரம், வல்லமை, மகிமை இவைகளெல்லாம் தரித்து நீ வாழ்ந்தால் போதும். பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், பிசாசு கொடுக்கும் வல்லமையை நீ ஜெயிக்க முடியும், பிசாசின் வல்லமையை ஜெயிக்க முடியும், பிசாசுடைய வியாதியை உன்னால் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கணும்னா உனக்கு தேவை தைரியம் வேணும். பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது, தைரியத்தின் ஆவி. தைரியத்தின் ஆவி எப்பங்க வருது? பரிசாகி பெற்றா தான் தைரியத்தின் ஆவி வரும். நான் நம்மளால அந்நிய பாஷை போய் பரிசாகி பெற்ற மாட்டேன்றான், ஆனா தைரியமா வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. அப்ப உண்மையிலே பரிசாகி பெற்றானா என்னன்னு தெரியல, ஏதோ கரப்போறான்றான், பெற்றானா தெரியோ தெரியல, ஆனா தைரியம் இல்லை. அல்லோல பட்டுட்டு போயிட்டு இருக்கிறான் நம்ம ஆட்கள் தான். இவருடைய சாட்சியை கேட்டான். ஒரு மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க, நேசர்பாடி அந்த பிரிட்ஜ்ல தண்ணி, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, டெலிவரி இன்னும் செய்யறது. அந்த தண்ணியையும் கடந்து அவர்கள் போய் வெற்றியாய் பிரசவம் இருக்கு. அப்போ உனக்கு ஒரு தைரியம் வேணும், இதை கடந்து நான் போவேன். தேவன் என்னோடு இருக்கிறார், தேவனுடைய வல்லமை என்னோடு இருக்கிறது, தேவனுடைய நாமம் தரித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு அவரு எப்போ நான் சொன்னது ஞாபகத்திற்கு நான் கூட மறந்துட்டேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வல்லமை கொடுத்திருக்கிறார், பார்த்தீங்களா? தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பரிசாவி வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியும்.
அப்போஸ்தலர் 2:38 வாசியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை எதுல அபிஷேகம் பண்ணாராம்? 2 அபிஷேகம் நடந்திருக்கு இயேசுவுக்கு. அபிஷேகம், ஒன்னு ஆவியின் அபிஷேகம், இன்னொன்று வல்லமையின் அபிஷேகம். வல்லமையின் அபிஷேகம்னா அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் பெற்றிருந்தார், ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தார் அவர். அதனால என்ன பண்ணாராம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அப்ப பிசாசை ஜெயிக்க முடியும் அவருடைய வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால், அவருடைய நாமத்தை பெற்றுக்கொண்டால். பாவங்களை மறைக்கிறது வாழ்வடைய மாட்டார். அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவளை பற்றி ஆண்டவர் சொன்னாரு, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தீமை செய்தால் நன்மை இல்லையோ? நன்மை செய்யறதுன்னு அர்த்தம் தெரியுமா? வசனத்தின்படி நடக்கிறதுனா வசனத்தின்படி நடக்கலன்னா என்ன ஆகுமா? பாவம் ஆசைப்படி நீ எப்போ வெளியே போவீல உன்னை பிடிச்சிட்டு அது வாசப்படியில படுத்து கிடக்குது. எப்படா இவன் வருவான் பிடிச்சிக்கலாம். ஆசை இந்த வசனத்தை பிடிச்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம். வசனத்தின்படியே நடக்கணும். சும்மா இல்லை. நீ கிருபையை பெற்றுக்கொண்டால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்படி கிருபைக்கு கீழ்ப்பட்டு நீ வாழ்ந்தால் போதும், பிசாசின் பொல்லாத மரணம் நமக்கு இல்லை, வராது. அப்படியானால் பிசாசின் பொல்லாத மரணம் வராதுங்கிற அப்ப நம்ம சாகவே மாட்டோமா? சாவாமை நமக்கு உண்டா? ஆதியாகமம் 3:19 ஆண்டவர் சொன்னது எல்லாருக்கும் உண்டு. நீடித்த நாட்கள் வாழ்ந்து சாகணும். பிசாசை எதிர்த்து நின்று ஜெயித்து கிருபையினாலே எல்லா காரியங்களையும் நீ செய்திருந்தாலும் தேவன் கொடுத்த மரணம் நிச்சயமாய் உண்டு. அந்த மரணம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அப்படி தேவன் கொடுக்கிற அந்த மரணத்தை பெற்றுக் கொடுக்கிறதான் நம்முடைய வேலை. ஆனால்தான் ரகசிய வருகையை பற்றி 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லிட்டே போறான். சொல்லிட்டே போகும்போது இப்பதான் தலைப்புக்கே வர்றோம். இன்னும் எவ்வளவு நேரம் பேச போற முடியும். இப்பதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15 55 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே. இங்க மரணத்தின் கூரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு எப்படி ஷார்ப்னஸ், கூர், மரணத்தின் கூர். இது தேவன் கொடுக்கிற மரணமா, பிசாசு கொடுக்கிற மரணமா? இந்த மரணத்தின் கூர் பிசாசு கொடுக்கிற மரணம். தேவன் கொடுக்கிற மரணம் ரொம்ப கூர்மையா இருக்காது. ராத்திரி படுத்தானா அது தேவன் கொடுக்கிற மரணத்தில் வியாதி சாவு, சுமை சாவு, ஆக்சிடென்ட் சாவு, இப்படி சாவு. மரணத்தின் மரணமே. அப்ப ரகசிய வரிக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி. ரகசிய வரிகள் சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த கூறு மாறுமா? அது வரைக்கும் கூறு கேள்விதான். தலைப்புக்கு தான் வருது. ஆதாமுடைய பாவத்தினாலே தேவன் தந்த மரணம் இருக்கிறது. மரணம் இருக்கிறது. பிசாசோடு இணைந்து செயல்படுவதால் பொல்லாத மரணம் இருக்கு. யாக்கோபு 1:16-15 இது பயங்கர மரணம். இது 2ஆம் மரணத்தை பற்றி சொல்லுகிறது. அதையும் நம்ம வாய்ச்சிருவோம். நம்ம எல்லாம் சொந்த ஆசை வாசத்துலதான் எல்லாம் நடக்குது. இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சிலந்தி வலை மாதிரி சிக்குண்டு வலையில அனுபவம் தலையோ கையோ மாட்டி கிழிச்சிட்டோம். அதுல இருந்து எடுக்கவே முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம் அது. அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அங்கேயானது பிசாசோட சேர்ந்து கற்பம் தரித்து பாவம் என்ன செய்யுது? பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படி எல்லாம் காரியங்கள் உண்டு. அப்ப பிசாசின் பொல்லாத மரணம் எப்ப நமக்கு வருதோ அதுதான் மரணத்தின் கூலி. ரோமர் 5:12 வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம் எனக்கு. ரோமர் 5:12 இப்படி சரி, அந்த மரணம் வேற, அது ஒரு மரணம். இதுதான் பிசாசின் மரணம். இது பிசாசின் மரணம், அது தேவன் கொடுக்கிற மரணம். இந்த பிசாசின் மரணம் குத்துது, உடையுது, பண்ணுது.
வார்த்தை இருக்கிறதே ரோமர் 5:12 சொல்லப்பட்டது. தேவனுடைய மரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தினாலே பிசாசோடு சேர்ந்து வரக்கூடிய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம்தான், பிசாசால் வரக்கூடிய மரணம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15 வாக்கியம். அதுல ஏன் வருதுங்கிறதுக்கு விளக்கம் வேற போட்டிருக்கு. ரகசிய வருகையிலே வந்திருக்குன்னு போட்டிருக்கு. மரணத்தின் கூர், பாவத்தினால்தான் மரணத்தின் கூர் வருது. நியாயப்புறம் மரணத்துக்கு விரோதமாக நடந்தால் நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்தால் பாவம். பாவத்தின்படி போனால் பிசாசு உன்னோடு இருக்கிறான். பிசாசு உன்னோடு இருந்து நீ காரியம் செய்யும் பொழுது உனக்கு பிசாசு தரும் பொல்லாத மரணம் தான் நடக்கும். அந்த மரணம் உனக்கு கூறாய் இருக்கும், வாளாய் இருக்கும், கொம்பாய் இருக்கும், துப்பாக்கியாய் இருக்கும் அந்த மரணம். ஆனா ரகசிய வருகையில் தான் சொல்றாரு மரணமே உன் கூறங்க என்றாரு. இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரகசிய வருகையில் தான் இந்த மரணத்தின் கூர் மாறுகிறது. அதுக்கப்புறம் ரகசிய வருகையில சேர்ந்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் மரணத்தின் கூர், பிசாசினுடைய மரணம் வராது. அதுக்கப்புறம் அழியாமையை தரித்துக் கொள்கிறது. பிசாசு தொட முடியாது. அதுக்கப்புறமா இதைத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா 54ஆம் வசனம் சொல்கிறது. 2 Corinthians 15:54 தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் அப்பத்தான் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று. எந்த மரணம்? பிசாசின் மரணம். தேவனுடைய மரணத்தை யாரும் ஜெயிக்க தேவையில்லை, அவரே கொடுத்து அது அப்படியே தான் இருக்கும். இது பிசாசின் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறது. ரகசிய வரைக்கு பிற்பாடு அப்படின்னா பாவத்தினாலே பிசாசு தரும் பொல்லாத மரணத்தினாலே மரிக்கிறவர்களும் ரகசிய வருகையிலே வருவார்களா? கேள்வி வந்து செப்போம். பிசாசுடைய பொல்லாத மரணத்துல, மரணத்தின் கூர்ல மரிக்கிறவர்களும் ரகசிய வருகையிலே வருவார்களா? கேள்வி. மரணத்தை வைத்து யாரையும் நீ பரலோகத்துக்கு போவானா போமாட்டான்னு எடை போடாத. கொரோனாவில் செத்து போட்டான் நரகம் தான். ஆக்சிடென்ட்ல செத்து போட்டானே நரகம் தான். மரணத்தை வைத்து நீ எடை போடாதே. நான் அடிக்கடி சொல்ல, மரணத்திலே 3 அதிசயங்களை பார்க்க முடியும். 3 அதிசயம். ஒண்ணு என்ன தெரியுமா? யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு சொல்றியோ அவன் தான் அங்க வந்து பண்ணிட்டான். அவர் அங்க வந்து பண்ணிட்டு போற அதிசயத்தை பார்க்க போறார். 2வது அதிசயம் தெரியுமா? எவன்லாம் வருவான். 3வது அதிசயம் நானும் அங்க இருக்க போறோம். அது பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் அதெல்லாம். 3 அதிசயத்தை பரலோகத்துல பார்க்க போறோம். 2 Corinthians 5:10 நீங்கள் தியானிக்கிறது என்றால் விஷயம் புரியும். 2 Corinthians 5:10 சொல்லுகிறது, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. நியாயசனம் எங்க இருக்குது? பரலோகத்துலதான் இருக்குது. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருவோம். அவன் நன்மையும் செஞ்சிருக்கான், தீமையும் செஞ்சிருக்கான். போட்டுக்கா இல்லையா? நன்மையும் செஞ்சிருக்கிறான், தீமையும் செஞ்சிருக்கிறான். கெட்ட கோயில் கூட அங்க போவாங்கல்ல. கேள்வி நிறைய பேர் கேள்வி வாசனம் அப்படித்தான். சரீரத்திலே தீமை செய்தவனும் போகிறான். சரீரம்லே போட்டிருக்குது. அதுல சரீரத்திலே தீமை செய்கிறவனும் போகிறான், நன்மை செய்கிறவனும் போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லவத்துக்கு அவர் எடுத்துக்கொள்றதுக்கு ஏதோ ஒரு பாஸ் மார்க் வச்சிருக்காரு. கட் ஆஃப் மார்க்.
100க்கு 100 ரைட் வாங்கினா தான் பாஸ் போடுவாங்களா? இல்ல. அவங்க ஒரு 35 40ன்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல 35 40 வாங்கிட்டாவே பாஸ் போட்டு கூட்டி போயிடுவாங்க அடுத்த கிளாஸ். அது போல நம்ம ஆண்டவர் வச்சிருக்காரு கட் ஆஃப் மார்க் ஒன்று வச்சிருக்காரு. நமக்கு ஒன்றும் தெரியாது அது. அதனால இதுதான் கட் ஆஃப் மார்க்னு நினைச்சிட்டு நிறைய தப்பு தண்டா பண்ணிடாத. ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போதே உனக்கு 0 மார்க் போட்டுட்டே வருவார். அப்புறம் சொல்ல முடிச்ச வேலையாயிராது. அதனால ஒரு இது வச்சிருக்கிறாரு. அதனால நீ தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி பரலோகத்துக்கு நீ போக முடியும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சொன்னாரு பாபர் மசூதி மறந்துக்கிறேன். அப்ப பத்திரிகையில் வர்றதான் படிக்கிறையா? அதெல்லாம் அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் கஜையாயிருவாரு. பாபர் மசூதி அது சொன்ன ராமர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் போது கூட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று நம்முடைய வேதம் சொன்னபடியே அந்த அதனாலதான் நமக்கு முன்னாலே இந்த பையன் கொலகார பையனா இருப்பான். அதான் அங்க வந்து உட்கார்ந்திருப்பான் பரலோகத்துல. ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் கொடுத்து போட்டு தர தெரியாது. அதெல்லாம் உண்டு. பரவாயில்ல எப்படி இருக்கு. அதனால ஒரு மார்க் வச்சுட்டார். இதை பத்தி அவர் ரொம்ப விளக்கமாய் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமா அவர் ரொம்ப விளக்கமாய் சொல்லுவாரு. அவர் சொல்ற படிக்க படிக்க ரொம்ப அவருடைய வார்த்தைகளை படிச்சு மறந்து போயிட்டேன்னா நான் உடனே பாஸ்ட் சிரியா என்ன வசனம் தேடுங்க. அவங்களும் தேடுவாங்க, கம்யூனிட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படி 12ஆம் அதிகாரத்துல டீச்சர்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு. கூட்டி போகும்போது அங்கே அதனால எதிரிகள் பார்த்துட்டே இருக்கான். நம்ம உடனே வந்து ஏற்றுக்கொண்டு கேட்கிறான். ஆட்கள் வந்து காரியத்தில் சிக்கி விட்டார்களே, இது பாவம் இல்லையா? ஒண்ணு ஊருக்கு போனாரா, சாப்பாட்டுக்கு பசியா இருந்தாரா, அப்போ ஒரு ஆசாரியை சந்திச்சாரா, அந்த ஆசாரியிட்டு போய் அப்பம் வேணும்னு கேட்டாரா சாப்பிட்றதுக்கு. அவன் சொன்னா அங்கே ஆசாரியம் மாத்திரம் அந்த அப்பம் தான் இருக்குன்னு சொன்னா அதற்குரியா சாப்பிட
அப்ப ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அப்பத்தை ஒரு சாதாரண விசுவாசி சாப்பிடலாமா? அதை மாத்திரம் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க பசிக்கு தின்னதை மாத்திரம் தப்புன்னு சொல்றீடா. ஓய்வு நாள் அன்னைக்கு தானே நீ சாமியார் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரியுது மார்க் எப்படி கொடுக்கணும், அதுக்கு மார்க் போட்டு அதாவது கட் ஆஃப் மார்க் போட்டு அப்படி எப்படியே பாஸ் பண்ணி கூட்டி நியாய தீர்ப்புக்கு முன்னாலே இறக்கம் மேன்மை பாராட்டு. மரணத்தின் கூறிலே நாம் இருக்கிறோம். பிசாசு கொடுக்கிற மரணத்தின் கூறுத்தினராய் நாம் இருந்தால் ஜெயம் கொடுப்பதற்கு நமக்கு இயேசு இருக்கிறார். இயேசுவின் வார்த்தை இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, அவர் அனுப்பிய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இதை நாம் தேவனுடைய விருப்பத்தின்படியே செயல்படுத்தணும் என்றால் மரண கூர் நமக்கு வராது. பிசாசினால் வரக்கூடிய மரணம் வராது. 1 Corinthians 15:57 வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். நமக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. மரணத்தின் கூர் நமக்கு வரக்கூடாது, வராது. ஆமென். அப்படி மரணக்கூர் பிசாசினால் பொல்லாத மரணத்தினால் வந்தாலும் அவர் அளித்த கிருபை இருக்கிறது நம்ம. அந்த கிருபை கேட்டபடி நம்முடைய கிருமிகள் எல்லாம் அவர் கேட்டது பிசாசு மரணத்தை மதித்தாலும் கூட, அந்த கூர் மரணத்தின் கூறுகளை மதித்தாலும் கூட, பிசாசோடு சீர்ந்து நீ பாவங்களை செய்திருந்தாலும் கூட அவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை வைத்து, கிருபையின்படி நீ செய்கிற காரியங்களை வைத்து, உனக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை வைத்து அவர் உன்னை கொண்டு போயிருந்தா கொண்டு போவான் சொல்லி மாற்றி போட்டு ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் சொல்லப்பட்டது. பாவத்தின் சம்பளம் தேவனுடைய கிருபை வரணும். அதனால அவருடைய கிருபை நடந்தால், வசனப்படி நடந்தால், ஒரு சில இடத்துல தவறி போயிடுவோம், ஒரு சில இடத்துல தவறி போயிடுவோம். ஆனாலும் விழுந்து எழுந்தாலும் நீதிமான எத்தனை தடவை விடலாம்? 8வது பொழுது எழுதலங்கிறது முழுமையை சொல்கிறது. அவன் எத்தனை தடவை விழுந்தாலும் சரி எழுதிச்சுட்டான்னா போதும். அவன் அந்த 6 தடவை மாற்றிடுவான், 7 தடவை மாற்றிடுவான். ஏது ரொம்ப பாவம் செஞ்சானா யூதாஸ் பாவம் செஞ்சாங்க. ஏது பாவம் செஞ்சானா பெரிய பாதி யூதாஸ். ஏது இல்லையா என்ன செய்ய? இவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்பாயா, அவனோட ஆள்தான் இவரு. அதை பார்த்துட்டுனா ஓ இவன் அவனோட ஆள்தான், இவனும் அவரும் ஒன்றையான்றான். ஓ அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவரை சபிக்கிறான். இயேசுவை சபித்தார்.
ஆதியில யாரு பெரிய பாவி? பேதுரு பெரிய. சின்ன பாவி பாதாளம் போயிட்டாரு, பெரிய பாவி பரதேசில உட்கார்ந்து இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ ஜட்ஜ்மெண்ட்ல, நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டுகிறது. அவரு கட் ஆஃப் மார்க் எதற்கு எப்படி எப்படி போட்டாலும் தெரியல. அவனுடைய சரீரத்திலே செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடைபடிக்கு கிருபாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அதனால நித்திய ஜீவனை பெறணுமா? கர்த்தருடைய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்குள்ளே நடங்கு. நீங்க முழுமையா நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிசாசு தரும் இந்த மரணத்தின் கூறு வராது. வந்துடும். மரணமே உன் கூரை என்று ரகசிய வருகிறேன் ஆண்டவர் சொல்ல வைத்துள்ளார். அதனால நித்திய ஜீவனை பெற கர்த்தருக்குள் வாழுங்கள். மரணத்தின் கூர் நமக்கு இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால். மரணத்தின் கூர் நமக்கு இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் ஆயத்தமாகவும் பெரிய காரியங்களை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இதை பற்றியெல்லாம் நம்ம மறுபடியும் நீட்டி இப்பொழுது கேள்வி நேரம். கேள்வி உள்ளவங்க வந்து கொடுங்க.